ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்லுங்கள். இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்பேன். கேட்டுட்டு நான் பாட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பேன். கூட இருக்க 4 பேரும் வேறு ஸ்டோரி சொல்லுவாங்க. எனக்கு இந்த லீடரை ரொம்ப பிடிக்கும் சார், ஏன்னா அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் லீடரு, டிசிஷன் மேக்கிங் அருமையாக இருக்கும், அந்த கமாண்டிங் இருக்கும், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரினா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவேன். இப்போ யோசிங்களேன், அடுத்த 1 hour அங்கே எப்படி இருக்கும்? ஒரு டீ பிரேக் நிறுத்தும் போது நான் எவ்வளோ இன்புட்டோட வந்திருப்பேன், நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பேன், எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் ட்ராவல். இப்போ லைஃப் ட்ராவலில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? இனி புலம்பல்களே இருக்கக்கூடாது. என்னது? லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இப்போ பிஸ்னஸில் இதை எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, என் குரு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் இஸ் த கீ. இல்லை, கம்யூனிகேஷன் நான் சொல்ல பாருங்க, சக்ஸஸ் ஈக்குவல் டு C3, கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன், கான்டாக்ட்ஸ், ரைட்? அந்த பாசிட்டிவ் கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் கன்வர்ஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த கான்வர்சேஷன் தான் கன்வர்ஷனாக மாறுது. அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ்